வணக்கம் வெற்றியாளர்களே. இந்த வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கக்கூடிய இந்திய தேசிய இயக்கம் பார்ட் 1ஓட அந்த 50 கேள்விகள் முடிந்து அடுத்த 50 கேள்விகள். ஓகேவா? அதுலேயும் நான் குறிப்பிட்டிருந்தேன், இந்தியாவில் கேட்கக்கூடிய அரசு தேர்வுகளில் கேட்கக்கூடிய புக்குக்கு வெளியிலேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் அதிலையும் பார்த்தோம். அதே கொஸ்டின் அதே ரிலேட்டிவ்ல உள்ள பேலன்ஸ் 50 கொஸ்டின் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வீடியோ நீங்கள் பார்க்கலைன்னா அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறந்துடாமல் வாட்ச் பண்ணுங்க. கொஸ்டின்: தேசியவாதத்தில் மிகச்சிறந்த தீர்க்கதரிசி அப்படின்னு அரவிந்த் கோஷ் அவர்கள் யாரை குறிப்பிடுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபின் சந்திரபால் அவர்களை குறிப்பிடுறார். ஓகேவா? 1908 கோகலேவால் தோற்றுவிக்கப்பட்ட அமைப்பு எதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ரானடே இன்ஸ்டிடியூட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்ற அமைப்பு தான் கோகலே தோற்றுவிக்கிறாங்க. கோகலேயோட அரசியல் குருவே வந்து MC ரானடே அவர்கள் தான். அவர்கள் பேர்ல ஒரு எக்கனாமிக் இன்ஸ்டிடியூட்டை தோற்றுவிக்கிறார். இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர் என கோகலே யாரை அழைத்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? கோபாலகிருஷ்ண கோகலே தான் முகமது அலி ஜின்னாவை அழைக்கிறாங்க. இதை பற்றி நம்ம சார்ட்ஸ் கூட போட்டிருக்கோம். நிறைய பேர் வந்து கவிக்குயில் ஜரோஜின் நாயுடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவர் அழைச்சதுக்கு அப்புறம் இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் அப்படின்னு அவர் ஒரு புத்தகம் எழுதுவார் 1916. ஓகேவா? புத்தகம் எழுதியது ஜரோஜின் நாயுடு. அந்த புத்தகத்துல இதே வார்த்தைகளை குறிப்பிட்டு அழைச்சிருக்காரு. புத்தகத்தோட தலைப்புமே இதுதான். இந்தியாவின் வைரம் என கோகலேயை புகழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டுறாங்க. இந்தியாவின் வைரம் அப்படின்னு கோபாலகிருஷ்ண கோகலேயை புகழ்ந்தவர் பாலகங்காதர திலகர். பூனேயில் உள்ள புகழ்பெற்ற கோகலே இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாலிடெக்னிக் அண்ட் எக்கனாமிக்ஸ் என்கின்ற நிறுவனத்தை இந்திய பணியாளர் சங்க நிதி மூலம் உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. RR காலே. ஓகேவா? இந்திய பணியாளர் சங்கம் 1915 கோகலே அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. அந்த சங்கத்தோட நிதி மூலமா உருவாக்கப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூட். அதை உருவாக்கியவர் RR காலே. இந்தியாவின் 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை ஒருங்கிணைக்க சர்தார் வல்லபாய் பட்டேலுடன் இணைந்து செயல்பட்டவர். ஓகேவா? சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து இப்படி நிறைய மாகாணங்களை ஒன்றிணைச்சதுனாலதான் அவர் வந்து இரும்பு மனிதர் அப்படின்னு நினைப்போம். ஓகேவா? அப்ப சர்தார் வல்லபாய் பட்டேலோட இணைந்து செயல்பட்டவர் யார் அப்படின்னா VP மேனன். ஓகேவா? KM முன்சியுடன் இணைந்து பட்டேல் புதுப்பித்த கோயில் எது அப்படிங்கிறான். ஓகேவா? 2 பேரும் இணைஞ்சு புதுப்பிச்ச கோயில் சோமநாதபுரம் கோயில். பஞ்சம் காரணமாக விவசாயிகள் வரி விலக்கு கேட்டு அரசு கொடுக்காததால் வரி விலக்கு இயக்கம் பட்டேல் தலைமையில் வரிகொடா போராட்டமாக வெடித்த இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேதா சத்தியாகிரகம் குஜராத்ல இருக்கு. காந்தியடிகள் கூட போய் கடைசி அந்த இதை நிறுத்தி வைப்பாரு. ஓகேவா? சர்தார் வல்லபாய் பட்டேல் சிறப்பு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. வல்லபாய் பட்டேல் நிறைய பேர் இருக்கு சிறப்பு பெயர். இந்தியாவின் பிஸ்மார்க், இந்தியாவின் இரும்பு மனிதர். மனிதருக்கு அந்த நீயை மாத்திக்கங்க, சாரி. இந்தியாவின் விடுதலை போராட்ட சிப்பாய், விவசாயிகளின் ஆன்மா. ஓகேவா? விவசாயிகளுக்காக போராடுறாருல, அதனால விவசாயிகளின் ஆன்மா அப்படின்ற பேரும் இருக்கு. வட்டமேஜை மாநாடுகள் தோல்விக்கு பின் காந்தியுடன் பட்டேலுக்கு நெருக்கம் ஏற்பட வழி செய்த சிறைவாசம் எது? ஓகேவா? அந்த கொஸ்டின் வந்து 2-3 தடவை கேட்டிருக்காங்க. ஏரவாடா சிறை. ஓகேவா? அது வந்து 2ஆம் வட்டமேஜை மாநாடு முடிஞ்சதுக்கு அடுத்து காந்தியை மறுபடியும் சிறையில் தூக்கி போட்டுருவாங்க. அப்ப இவரும் சிறையில் தூக்கி போடுறாங்க. இவர் வந்து இதுக்கு முன்னாடி காந்தி இங்க இருந்து பேசும்போது, அவர் மைக்கில் பேசும்போது ஒரு தொண்டரா கீழே இருந்து பார்த்தவர். இப்ப நம்ம வந்து அரசியல் தலைவர்கள் பேசும்போது நம்ம ஒரு தொண்டரா பாக்குறோம். விஜயா இருக்கட்டும், அல்லது ஸ்டாலின், எடப்பாடி, சீமான், யாரா இருந்தாலும் ஓகேதான். நம்ம வந்து தொண்டரா இருந்து பாக்குறோம். ஆனா இங்கே இவர் சிறையில போனதுக்கு அடுத்து அவரோட ஒரே சிறையில போட்டுறாங்க. அப்போ வந்து காந்தியோட உணவு முறைகள், காந்தியோட பக்தி, காந்தியோட எழுதும் திறன், இதெல்லாம் அவர் கிட்டக்க இருந்து பாக்குறாரு. ஓகேவா? அப்பதான் அவர் வந்து ரொம்ப காந்தி மேல பிரியமா அவரோட தொண்டரா மாறுறாரு. ஓகே, அடுத்து பார்ப்போம். ஏரவாடா சிறை. 1931 நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு வல்லபாய் பட்டேல் தலைவராக செயல்பட்ட நகரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நகரம் கராச்சி. கராச்சி காங்கிரஸ் மாநாட்டுக்கு தான் வல்லபாய் பட்டேல் தலைவராக இருப்பாரு. 1931 நடைபெற்ற. இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதை சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு வழங்கிய இந்திய அரசு அவரை கௌரவித்த ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவரோட இறப்புக்கு அப்புறம் 1991 வழங்கப்பட்டது. 2018 நிறுவப்பட்ட உலகில் மிக உயரமான ஒற்றுமைக்கான சர்தார் வல்லபாய் பட்டேலோட சிலை உயரம் கேட்டிருக்காங்க. 597 அடி. ஓகேவா? 182 மீட்டர்னு நினைக்கிறேன். ஓகே. நர்மதை நதிக்கரை அப்படின்றது குஜராத் மாநிலத்துல கெவாடி அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்கு. ஓகேவா? அந்த ஊர்ல அந்த நர்மதை நதி கரையில தான் அந்த சிலை அமைஞ்சிருக்கு. ஓகேவா? அடுத்து போவோம். சர்தார் வல்லபாய் பட்டேல் தேசிய காவல் அகாடமி இந்தியாவில் அமைந்துள்ள நகரம் ஹைதராபாத்ல இருக்கு. இப்போ வந்து தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் பிரிச்சதுனால தெலுங்கானா பக்கம் தான் ஹைதராபாத் பேருக்கு. ஓகே, தெலுங்கானா மாநிலம். 2002 சர்தார் வல்லபாய் பட்டேல் பன்னாட்டு நெசவு மேலாண்மை பள்ளி தொடங்க தமிழக நகரம். அதாவது 2002 சர்தார் வல்லபாய் பட்டேல் பேர்ல
பன்னாட்டு நெசவு மேலாண்மை பள்ளி அப்படின்னு ஒன்று தமிழகத்தை தொடங்கியிருக்காங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தொடங்கியிருக்காங்க. நேதாஜி பிறந்த ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஒடிசால கட்டாக். ஓகே. நேதாஜி வாரணாசியில் சந்தித்து மானசீக ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்ட சுவாமியின் பேரன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. சுவாமி பிரம்மானந்தர் ராமகிருஷ்ண மடத்தை சேர்ந்தவர் தான். இவர் வந்து நேதாஜி வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு நபர். எப்படி சொல்றதுன்னா, நேதாஜி வந்து இவரை சந்திச்சதுக்கு அடுத்து என்ன செய்வார்னா, நான் துறவியா மாறுறேன்னு சொல்லிட்டு அந்த காவி உடைய அணிஞ்சுக்கிட்டு இவர் மறுபடியும் நிற்பார். ஓகேவா. நான் உங்க பாதையில வரேன், துறவியா மாறுறேன் அப்படின்னு. அப்ப நம்மால சுவாமி பிரம்மானந்தர் என்ன சொல்றாரு, நீ இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய ஒரு பெரிய வேலை இருக்கு. ஓகே. நீ தான் இந்த நாட்டை காப்பாற்றணும். அதனால நீ இந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு போர் உடை அணிஞ்சுக்கிட்டு நாட்டை காப்பாற்ற போ அப்படின்னு திருப்பி விட்டுருவாரு திசையை. இல்லைன்னா நிறுதி நம்மால் நேதாஜி வந்து இவரோட சாமியாரா போயிருப்பார். துப்பாக்கியெல்லாம் தூக்கிக்கிட்டு போருக்கு சண்டைக்கெல்லாம் வந்திருக்க மாட்டார். ஓகேவா. இவர் தான் அந்த வேலையை பண்ணி விட்டது. நல்ல அருமையான மனுஷன் சுவாமி பிரம்மானந்தர், ராமகிருஷ்ண மடத்தை சேர்ந்தவர். ஓகேவா. காந்தியை சர்வாதிகாரி என வர்ணித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. காந்தியை சர்வாதிகாரின்னு வர்ணித்தவர் வந்து சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தான். அதாவது 1939 காங்கிரஸோட தலைவர் யார் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். அப்போதைக்கு வந்து சுபாஷ் சந்திர போஸும் காந்தி தலைமையில வந்து பட்டாபி சீதாராமையா அவர்கள் இருப்பாங்க. ஓகேவா. இப்போ வந்து 2 பேருக்கும் ஓட்டு எலெக்ஷன் நடக்கும்போது யார் தலைவர்ன்றதுக்காக அப்போ வந்து சுபாஷ் சந்திர போஸ் வெற்றி பெற்றுவார், பட்டாபி வந்து தோற்று போயிடுவார். அப்போ வந்து காந்தியர்கள் வந்து பட்டாபியின் தோல்வி என் தோல்வி அப்படின்னு சொல்லுவார். கடைசியாக அந்த மாநாட்டுக்கு வந்து சுபாஷ் சந்திர போஸ் கலந்துக்க மாட்டார். ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு ஒரு கட்சியை தொடங்கிடுவார். ஓகேவா. அந்த மாநாட்டுக்கு வந்து திரிபுரம் நடக்கும். அந்த மாநாடு தலைமையேற்று வந்து ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தலைமையேற்பார். ஓகேவா. அப்போதைக்கு அவர் சொல்லுவார், காந்தியோடைய எண்ணப்படி தான் காங்கிரஸ் செயல்படுது. அப்போனா காந்தி தான் ஒரு சர்வாதிகாரி, எதுக்கு காங்கிரஸ் ஆளக்கூடிய ஒரு சர்வாதிகாரி அப்படின்ற மாதிரி வர்ணிப்பார். அது வந்து தெளிவாக கொடுக்காம எப்படி கேட்டிருக்காங்க, காந்தியை சர்வாதிகாரி என வர்ணித்தவர் யார் அப்படின்னு முடிஞ்சு. அப்போ வந்து இந்த கதை தெரிஞ்சுன்னா நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். தெரியாதப்போ ஒருவேளை ஆங்கிலேயர்கள் யாரும் வர்ணிச்சிருப்பாங்களோ அப்படின்னு நம்ம மைண்ட்ஸ் அப்படியே மாறும். சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தான். ஆனால் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தான் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு ரேடியோவில் பேசுறாரு. ஓகேவா. அப்போதைக்கு காந்தியை வந்து தேசப்பிதா அப்படின்னு சொல்றாரு. அப்போ பாருங்க, எவ்வளோ நல்ல மனுஷன் சுபாஷ் சந்திர போஸ். கொஞ்சம் காந்திக்கு ஈகோ இருந்துதான் இருக்கணும். ஓகே, இருக்கதான் செஞ்சிருக்கு. ஓகே, வாங்க போவோம் அடுத்து. நேதாஜியின் அரசியல் குரு யாருன்னு கேட்டிருக்காங்க. இது சித்ரன் தாஸ் அவர்கள் தான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அடுத்து போவோம். 25 வயது நிரம்பிய நேதாஜியை சிஆர் தாஸ் சித்ரன் தாஸ் ஓகே தலைவராக நியமித்த கல்லூரி. ஓகே, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். தேசிய கல்லூரி நிறுவனர் வந்து இங்க சிஆர் தாஸ் தான் இருக்காரு. ஓகேவா. இந்த டயத்துல வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஐசிஎஸ் தேர்வுல வெற்றி பெறார். அப்போதைக்கு அந்த காலத்துல ஐசிஎஸ் தேர்வுல வெற்றி பெறுறது பெரிய விஷயம். அந்த டயத்துல பாத்தீங்கன்னா ஜாலியன்வாலா படுகொலை நடக்குது. உடனே வந்து இவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு மனிதன் 2 குதிரையில பயணம் செய்ய முடியாது. ஓகே, அவர் சொன்ன கருத்து. ஓகே, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. இது நான் படிச்சும்போது ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. ஒரு மனிதன் 2 குதிரையில பயணம் செய்ய முடியாது. நான் ஆங்கிலேயர்களுக்கு வேலை செய்யறதை விட என்னுடைய மக்கள், இந்திய மக்களுக்கு வேலை செய்யறத மேல் நினைக்கிறேன். அதனால எனக்கு இந்த பதவி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறாரு. அப்போ சிஆர் தாஸ் வந்து ஒரு கல்லூரி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் இவருடைய ஆர்வத்தை பார்த்துட்டு, நீங்க வா, இங்க வந்து நீ பிரின்சிபலா ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த சீட்ல உட்கார வைக்கிறார். ஓகே, இது கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதனால கூட ஒரு சிஆர் தாஸ் தன்னோட அரசியல் குருவா எடுத்திருக்கலாம். இன்னும் இந்திய தேசிய இயக்கத்தை புரட்டி புரட்டி படிச்சு வர நிறைய கதைகள் நமக்குள்ள வரும். பார்ப்போம். 1922 வெல்வஸ் அரசர் இந்திய வருகையின் போது வேவல்ஸ் போட்டிருக்கு. வேவல்ஸ் இளவரசர் வந்து இந்தியாவுக்கு வருவார். அதை எதிர்த்து தொண்டர் படையுடன் போராட்டம் நடத்தி நேதாஜியை அரசு கைது செய்து 6 மாதங்கள் சிறையில் அடைத்த நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது இந்த போராட்டம் எல்லா இடத்துலையும் நடந்துச்சு. சென்னையில கூட நடந்துச்சு. வேல்ஸ் பிரபு வருகை புறக்கணிப்பு அப்படின்னு கல்கத்தா நகர்ல அடைச்சிருக்காங்க. யார சுபாஷ் சந்திர போஸை, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை 6 மாதங்கள் கல்கத்தா சிறையில் அடைச்சிருக்காங்க அந்த நேரத்தில். ஓகே, சுயராஜ்ய கட்சி சிஆர் தாஸ் தொடங்கப்பட காரணம். சுயராஜ்ய கட்சின்னு ஒன்று சிஆர் தாஸ் ஏன் தொடங்கினாரு அப்படின்ற காரணம் பார்த்தீங்கன்னா, சௌரி சௌரா சம்பவம் தான் முக்கியமான காரணமே. ஓகேவா. அந்த டயத்தில் வந்து ஒத்துழையாமை இயக்கம் செயல்பட்டு இருக்கும். அதை வந்து காந்தி ரிட்டன் வாங்கிடுவார். ஏன்னா சௌரி சௌரா சம்பவத்தில் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு 22 போலீஸை விவசாயிகள் கொளுத்தி விட்டுருவாங்க. ஆனால் சும்மாலாம் கொளுத்தலை. ஏன்னா இவங்க மாநாடு நடப்பிட்டு இருக்கும்போது போலீஸார் வந்து துப்பாக்கி சூடு நடத்துனாங்க. அதனால இவங்க வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் கொளுத்துறாங்க. ஓகே தானே. ஓகே, அந்த சம்பவத்தினால காந்தி வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை ரிட்டர்ன் வாபஸ் வாங்கிக்கிறாரு. உடனே சரி இதெல்லாம் சரிபட்டு வராது, நம்ம தனியார் கட்சியை உருவாக்கி நம்ம சட்டசபைகளை போய்
தட்டி கேட்போம் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் சுயராஜ்ய கட்சி. ஆனா இன்னொரு காரணமும் சொல்றாங்க. ஓகேவா? அமிர்தசரஸ் படுகொலைக்கு காரணமாக ஜாலியன்வாலா படுகொலை தான் சொல்றாங்க. ஜெனரல் டயரை சுட்டுக் கொண்ட உத்தம் சிங்கை கண்டித்து காந்தி அறிக்கை வெளியிட்ட போது, உத்தம் சிங்கை கண்டித்து காந்தி அறிக்கை வெளியிடுறாரு. இந்த இடத்துல உத்தம் சிங் வந்து அமைதியை உடைச்சிட்டாரு, அஹிம்சையை உடைச்சிட்டாரு மாதிரி ஒரு கருத்து வெளியிடுறாரு. அப்போ உத்தம் சிங்கை வந்து நேதாஜி பாராட்டி கடிதம் அனுப்புறாரு. உடனே காந்தி வந்து கொஞ்சம் முரண்பாடா தெரிஞ்சிருக்காரு. ஓகேவா? அதனால இந்த கட்சியை உருவாக்குனாங்க அப்படின்னு ஒரு புத்தகத்தை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதனால நான் இந்த இது கீழே கொடுத்துருக்கேன். உத்தம் சிங்கை பாராட்டி நேதாஜி தான் கடிதம் எழுதுறாரு. ஓகே, இதை மட்டும் தெரிஞ்சுக்குங்க. சப்போஸ் கூற்று காரணங்கள் ஏதாவது வச்சு நம்மளை செய்யலாம்னு நினைச்சாங்கன்னா அப்போதைக்கு இந்த இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான். ஓகே, நேதாஜியும் சென்னை சீனிவாச ஐயரும் காங்கிரஸ் செயற்குழுவிலிருந்து நீக்கப்பட்ட காங்கிரஸ் மாநாடு கூடிய இடம் கல்கத்தா 1928 போட்டுருக்காங்க. ஓகே, ஃபைன். இது வந்து நம்ம ஒரு சின்ன கதை இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. மோதிலால் நேரு, அதாவது நேருவோட அப்பா மோதிலால் நேரு அவர்கள் தலைமையில் நடக்கக்கூடிய ஒரு மாநாடு. இந்த மாநாட்டில் அவர் வந்து ஒரு அறிக்கை வெளியிடுவார். ஓகேவா? அது வந்து நேரு அறிக்கைன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து டொமினியன் அந்தஸ்து அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார். டொமினியன் அந்தஸ்து குறிப்பிடாதீங்க, முழு சுதந்திரம்னு குறிப்பிடுங்க அப்படின்னு நேதாஜி சொல்லுவார். ஓகே, இதனாலேயே இந்த உள்ள அதாவது இந்த மாநாட்டுக்குள்ள சண்டை வந்துருன்றதுக்காக நேதாஜியையும் சீனிவாச ஐயரையும் நீங்க இந்த மாநாட்டில் கலந்துக்க கூடாதுன்னு சொல்லி கட்சியை விட்டு தூக்கிடுவோம். ஓகேவா? இந்த கருத்து தான் இந்த இதில் இருக்கு. ஓகே, அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா மாநாடு. ஓகே, அடுத்து போவோம். 1939 நடைபெற்ற காங்கிரஸ் தலைவர் தேர்தலில் நேதாஜியிடம் தோல்வி அடைந்தவர் யார் கேட்டிருக்காங்க. இந்த நான் முதலே சொன்னேன் உங்கள்கிட்ட. இது வந்து பட்டாபி சீதாராமையா அவர்கள் காந்தியோட ஆதரவு வேட்பாளர் இருப்பார். இவர் தோல்வி அடைஞ்சதுனால ஒரு 200 ஓட்டு விதத்தில் தோல்வி அடைவார். இவர் சுபாஷ் சந்திர போஸ் ஒரு 1500 பெற்றிருப்பாரு. பட்டாபி ஒரு 1300 பெற்றிருப்பாருன்னு நினைக்கிறேன். 3 சம்திங் அந்த சில்லறை வரும், அதை நம்ம கணக்கு வச்சுக்க முடியாது. அதை ஒன்றும் கேட்க போகிறது இல்லை எக்ஸாமில். இருந்தாலும் 200 ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிட்டார். ஓகே, இப்போ வந்து காந்தி சொல்லுவார் பட்டாபியின் தோல்வி என் தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்பவும் போல கொஞ்சம் அமைதியாக இருப்பார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் கட்சி விட்டு வெளில போயிட்டு ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு கட்சி தொடங்குவார். 1939 மே மாதம் 4ஆம் தேதி. 4ஆம் தேதியா 3ஆம் தேதியா? ஐயோ குழப்பது. சரி, 3ஆம் தேதினு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின்ல வரும், பார்ப்போம். ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை நேதாஜி தொடங்கிய ஆண்டு அந்த வந்துருச்சு. அடுத்த கொஸ்டின் வந்துருச்சு. 1939 மே 3ஆம் தேதி. ஓகே, நேதாஜியால் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தமிழக தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பசுபொன் முத்துராமலிங்க தேவரையா அவர்கள். விடுதலை உணர்வு ஊட்டும் வகையில் நேதாஜியின் பல கட்டுரைகளை தாங்கி வந்த ஃபார்வர்ட் பிளாக் பத்திரிகை வெளிவந்த மொழி பிளாக் ஃபார்வர்ட் பிளாக் பத்திரிகை வெளிவந்த மொழி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்றது ஆங்கில மொழி தான். ஓகேவா? 1942 கல்கத்தா மாகாண சபை மாநகராட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி. கல்கத்தா மாநகராட்சி சபை தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. ஓகே, போஸின் வளர்ச்சி பிடிக்காத ஆங்கிலேய அரசு அவரை கைது செய்து சிறையில் அடைத்த ஆண்டு. சிறையில்னா வீட்டு சிறையில் அடைக்கிறாங்க. 1942 நடக்கிறாங்க. ஓகேவா? நேதாஜி மாறு வேடத்தில் தப்பித்து ஆப்கானிஸ்தான் வழியே இத்தாலி சென்று அங்கிருந்து சென்ற நாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜெர்மனி. ஓகேவா? ஹிட்லருடைய அழைப்புக்கு இணங்கன்னு போட்டிருக்காங்க. ஓகே, பார்த்துக்கங்க. இந்திய தேசிய இராணுவத்தை ஜப்பானில் நேதாஜி நிறுவ உதவிய இராணுவ செயலாளர் டோஜா. ஓகேவா? சிங்கப்பூர்ல மோகன் சிங், ஜப்பான்ல டோஜா. நேதாஜி தொடங்கிய பெண்கள் இராணுவ தனிப்படையின் பெயர் ஜான்சி ராணி படை. ஓகேவா? ஒருமுறை மாறு வேடத்தில் ஜான்சி ராணி படை முகாமில் நுழைந்த நேதாஜியை தடுத்து நிறுத்திய தமிழ் வீராங்கனை யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோவிந்தம்மாள் அவர்கள். ஓகேவா? ஜான்சி ராணி படைன்றது பெண்களுக்கான ஒரு படை. அதுல நேதாஜி மாரடம் போட்டு பூந்திருக்காரு. அதை ஒரு பெண் தமிழ் வீராங்கனை தடுத்து நிறுத்திருக்காங்க. அவங்க பேர் கோவிந்தம்மாள். கோவிந்தம்மாளின் செயலை கண்டு வியந்த நேதாஜி அவர்கள் அளித்த விருதின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. விருதின் பெயர் லான்ஸ் நாயக். ஓகேவா? லான்ஸ் நாயக். நேதாஜி சுதந்திர அறிக்கையை வெளியிட்ட மாநாடு நடைபெற்ற இடம் சிங்கப்பூர். 1943 அக்டோபர் 21. நேதாஜி விமான விபத்தில் இறந்ததாக ஜப்பான் வானொலி அறிவித்ததாக கூறப்படும் நாள். நேதாஜி விமான விபத்தில் இறந்து போயிட்டாரு அப்படின்னு ஜப்பான் வானொலி அறிவித்த நாள் வந்து 1945 ஆகஸ்ட் 18. ஓகேவா? 1956 நேதாஜி மரணம் குறித்து அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அமைத்த 3 நபர்கள் அடங்கிய ஆணையத்தின் பெயர் ஷாநவாஸ் ஆணையம். 1956 ஜவஹர்லால் நேரு. ஓகேவா? அந்த வருஷத்தையும் பிரதமரை கூட பார்த்துக்குங்க. 3 ஆணையம் இருக்கு. 3 ஆணையத்தையும் மறக்காம நீட்டா படிச்சுக்கங்க, குறிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இது கேட்கலாம். ஓகேவா?
அடுத்து பாருங்க, 1970 இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது அமைச்ச ஒரு விசாரணை ஆணையத்தின் பெயர் ஜிடி கோசலா, பஞ்சாப் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் அமைச்சிருக்காங்க. ஓகேவா. 1999 பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியில் நேதாஜி இறப்பு குறித்து விசாரிக்கப்பட்ட ஆணையம் முகர்ஜி ஆணையம். ஓகே, இதோடய வரிசையா பார்த்துருங்க. 1956 ஜவஹர்லால் நேரு ஷாநவாஸ் ஆணையம், 1970 இந்திரா காந்தி ஜிடி கோசலா ஆணையம், 1999 பிரதமர் வாஜ்பாய் முகர்ஜி ஆணையம். நேதாஜி பற்றிய நூல் ஸ்ரீவாஸ்தவா என்பவரால் எழுதப்பட்டு வெளியிடப்பட்ட ஆண்டு 2012. நேதாஜியின் புகழ்பெற்ற வரிகள்: ரத்தத்தை கொடுங்கள், உங்களுக்கு விடுதலை பெற்று தருகிறேன், டெல்லி சலோ, அதாவது டெல்லியை நோக்கி செல்லுங்கள். ஓகே, புரட்சி எண்ணங்களின் தந்தை என போற்றப்படும் இந்திய விடுதலை வீரர் பிபின் சந்திரபால் அவர்கள். ஓகே, பிபின் சந்திரபால் ஏற்றுக்கொண்ட வழிகாட்டி ஓகேவா சுரேந்திர பானர்ஜி, பங்கிம் சுந்தர் சட்டர்ஜி. காங்கிரஸ் மூலம் அசாம் தோட்ட தொழிலாளர்களுக்கான கொடுமைகளை களைய பிபின் சந்திரபாலுக்கு உதவியவர் சர் ஹென்றி, அப்போதைய அசாம் ஆணையர் இருந்திருக்கார். அரவிந்தருக்கு எதிராக சாட்சி சொல்லாததால் 6 மாதம் சிறையில் பிபின் சந்திரபால் அடைக்கப்பட காரணம். வந்தே மாதரம் இதழில் ஆங்கிலேயர் எதிர்த்து எழுதிய வழக்கு. இது அரவிந்தர் தான் நடத்தக்கூடிய இதழ் வந்தே மாதரம், ஆங்கில இதழ். அந்த இதழில் இவர் ஆங்கில அரசை எதிர்த்து எழுதுறார். ஓகேவா, அதனால வந்தே மாதரம் வழக்கு அப்படின்னு ஒரு வழக்கு போடுறாங்க, இதழ் வழக்கு. ஓகே, அந்த வழக்குல போய் பிபின் சந்திரபால் அரவிந்த் கோஷருக்கு எதிராக சாட்சி சொல்லாம சப்போர்ட்டா பேசுறாரு. அதனாலதான் அவர் 6 மாசம் சிறையில் பிடிச்சு போடுவாங்க. 6 மாசம் முடிஞ்சு வெளில வர்றதுதான் வஉசி சுப்பிரமணிய சிவா அவர்கள்லாம் கொண்டாடுவாங்க. அடுத்து பார்ப்போம். பிபின் சந்திரபால் விடுதலை நாளை கொண்டாட உட்படும் போது அரசு கைது செய்த தமிழக தலைவர் இருவர் வஉசி சுப்பிரமணிய சிவா. இந்திய விடுதலைக்காக பிபின் சந்திரபால் இந்தியா ஹவுஸில் போராடும் போது அவருடன் இணைந்து செயல்பட்டவர் வாவேசு ஐயர், விடி சாவ்கர், மதன்லால் திங்கரா. ஓகே, பார்த்துக்குங்க. இது கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான் இருக்குது. சப்போஸ் 1, 2, 3, 4 கொடுத்துட்டு கீழே 1, 2, 3 சரி அப்படிலாம் கேட்கலாம். ஓகே, முதல் உலகப் போரின் போது காங்கிரஸ் பிரதிநிதியாக பிபின் சந்திரபால் சென்ற நாடு இங்கிலாந்துக்கு போயிருக்காரு. பிபின் சந்திரபால் ஆசிரியராக இருந்து பத்திரிகைகள், இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க: பெங்காலி பப்ளிக் ஒப்பீனியன், நியூ இந்தியா, தி இண்டிபெண்டன்ட், இந்தியா, சுயராஜ், வந்தே பாரதம், பெங்காலி, இந்த பத்திரிகையில பூரா பிபின் சந்திரபால் ஆசிரியர் இருந்திருக்காரு. ஒரு ஆள் எத்தனை பத்திரிகை எழுதுவார்? இப்படிலாம் எழுதுனா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? சமூக மறுமலர்ச்சி அடிப்படை, இந்தியாவின் ஆன்மா, இந்திய தேசியம், அரசியல் விக்டோரியா, சுயராஜ்யமும் தற்கால நிலைமையும், தி நியூ எக்கனாமிக் மேனேஜ் ஆஃப் இந்தியா போன்ற நூல்களை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிபின் சந்திரபால் அப்படின்னு சொல்லி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து மறந்துடாம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம எல்லா அப்டேட்ஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும், மற்றபடி நடப்பு நிகழ்வுகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனல் இணைங்க. டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி தோழா. பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க. நன்றி.